அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கி ஆயிரக்கணக்கான நபர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. இது ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை, தீவிரவாதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கும் பிரச்சனை. இதில் ஜாதிகள் அடிப்படையில், மத அடிப்படையில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரானை தாக்குமானால் இது மூன்றாம் உலகப் போரில் முடியும். அமெரிக்கா இப்போது கலையிறங்கும், ரஷ்யா கலையிறங்கும், அடுத்தது சவுதி அரேபியா, ஈராக், பாலஸ்தீனம், இப்படிப்பட்ட இஸ்லாமிய கூட்டு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படைகளை திரட்டும். இது மூன்றாம் உலகப் போரை வித்திடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்ரேல் மீது மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது. அவர்கள் நிலம் வேண்டும், அந்த நாடு வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு செய்ய இஸ்ரேல் இந்த படைகளை அனுப்பவில்லை. ஆரம்ப காலத்திலிருந்து ஐநாவும் சரி, உலக அமைதியை காக்கக்கூடிய ஐநாவும் சரி, எதுவுமே சரியாக செயல்படவில்லை. எதற்காக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது படையெடுத்திருக்கிறது என்ற நோக்கம் என்ன? இஸ்ரேலில் இருக்கும் கிறிஸ்துவ மக்களை இஸ்லாமியர்கள் கடத்தி வைத்துக்கொண்டு பிணை கைதிகளாக இருக்கிறார்கள். இன்று வரை விடுவிக்கவில்லை. அவர்களை விடுவிக்க வேண்டிதான் இந்த அமைப்பு இதை செய்கிறது. அதை விட்டு இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்துவது மிகவும் வருந்தத்தக்கது. இப்படி கூட்டு நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போரிட்டால் உலக நாடுகள் அனைத்தும் மூன்றாம் உலகப் போரை சந்திக்க நேரிடும். பேரழிவுகள், மனிதகுலம் பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்பது எனக்கு கருத்து. எனவே உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அல்ல, என்ன பிரச்சனை அங்கே நிலவுகிறது என்பதை கண்டறிய வேண்டும். சராசரி மனுஷன் வேலூரிலே இருக்கக்கூடிய நான் இதை உன்னிப்பாக கவனித்து தினமும் செய்தித்தாளிலும் ஊடகங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இஸ்ரேலுடைய வேண்டுதல், அவர்கள் ஒரு நாட்டின் மீது படையெடுக்கக்கூடியவர்களும் அல்ல, சிறுபான்மையினத்தவர். அவர்கள் இன்று உலக அளவிலே மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்திலே ஒரு அமைதியான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். ஆன்மீகம் அவர்களுக்கு முக்கியம். அந்த நாட்டு மக்களை இவர்கள் பிணை கைதிகளாக பிடித்து கொண்டு டிமாண்ட் செய்வது, கட்டளையிடுவது, அது ஹமாஸ் அமைப்பு என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு, பாலஸ்தீனத்திற்கு உள்ள ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கும் இவர்களுக்கும் போராட்டம் இருக்கும்போது அந்த நாடு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு இப்போ உலகப் போராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனவே இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். உலக மக்கள், அதே சமயத்தில் இந்தியாவின் சார்பாக ஒரு உயிர் கூட இதில் சம்மதப்படக்கூடாது. இந்திய மக்கள் யாரும் இதில் கலந்து கொள்ளக்கூடாது. இந்திய பிரதமருக்கு எனது பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இந்திய மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு உயிர் கூட பலியிடக்கூடாது என்பதை நான் இங்கு கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஜாதி கலவரம், மத கலவரமாக மாறக்கூடிய இந்த ஈரான் தாக்குதல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை தைரியமாக பகிரங்கமாக சொல்கின்றேன். உலக நாடுகளுக்கு அனைத்தும் இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், ரஷ்யா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் போர்க்களத்தில் இறங்கினால் உலக நாடுகள் என்ன ஆகும்? எத்தனை உயிர்கள் பலியாகும்? எத்தனை பொதுமக்கள் பலியாவார்கள்? என் தனிப்பட்ட கருத்தாக ஒன்றை கேட்கின்றேன். இஸ்ரேலிலே பாலஸ்தீனத்திலையும் 3 மாதங்கள் போர் நிறுத்தம் செய்துவிட்டு இதில் என்ன பிரச்சனை என்று பொதுமக்கள் மத்தியிலே ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கள். இந்த அவசியமா இந்த போரை என்றால் எங்கு வாழ விரும்புகிறார்கள்? பாலஸ்தீனத்தில் வாழ விரும்புகிறார்களா, இல்லை இஸ்ரேல் நாட்டில் வாழ விரும்புகிறார்களா? இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா? இந்த வாக்கெடுப்பை நடத்துங்கள். அப்பொழுது தெரிய வரும் இந்த இஸ்ரேல் செய்யும் நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பதை. எனவே அந்த இஸ்ரேல் மக்களை அமைதியாக வாழ விட வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். இந்த இஸ்லாமியர்கள் நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமானால் மூன்றாம் உலகப் போர் நிச்சயம் உருவாகும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது என் தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் பட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை இதில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.